இங்க சுதந்திர தினத்து அன்னைக்கு 49 வீட்ல ராபரி நடந்துருச்சுன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் போகுது. உடனே அவங்க ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா யாரையுமே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நியூஸ் கமிஷனர் கிட்ட போனதும் எல்லா ஆபீசர்ஸையும் கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுட்டு அந்த ராபரியோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உடனே ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் ஒரு பிரபலமான ரவுடிய என்கவுண்டர்ல கொன்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் போனதும் அவ போய் கமிஷனரை மீட் பண்றா. உடனே இந்த ராபரி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு முக்கியமா திருட்டு நடந்த வீட்டுல வயசானவங்க தனியா இருக்கிறவங்க அவங்க பசங்களாம் வெளிநாட்டுல வேலை செய்யற மாதிரியான வீட்டை பார்த்துதான் திருடி இருக்கிறாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஹீரோ ஒரு ஆர்மி ஆபீசர். உடனே ஹீரோவோட பாட்டிக்கு போன் பண்ணும்போது அவங்க கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்லயும் சேர்ந்துதான் ராபரி நடந்திருக்கு. அவங்களுக்கு அடிபட்டு இருந்தனால அவங்களால இன்ஃபார்ம் பண்ண முடியல. உடனே ஹீரோயின் அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணும்போது அங்க ஆல்ரெடி ஹீரோ கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் கூட இருந்த ஆபீசர் எப்படி நமக்கு இப்பதான் தகவல் தெரியும், ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல அப்பதான் ஹீரோயின் உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்ப ஹீரோயின் என்கவுண்டர்ல போட்டு தள்ளின அந்த ரவுடியோடைய தம்பி ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ தான் வந்து காப்பாத்தி இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ற விஷயத்த வீட்டுல சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட சித்தப்பா ஹீரோவோட அப்பா வாங்கின மெடலை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிடுவாரு. அதனால கோவப்பட்ட ஹீரோ ஹீரோயினோட சித்தப்பாவை அடிக்க அந்த இன்சிடென்ட்ல இருந்து 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல வந்து பார்க்கும்போது நகையெல்லாம் திருடினது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட மெடலையும் சேர்த்து திருடிட்டு போயிருப்பாங்க. உடனே அந்த மெடல் அவங்களுடைய குடும்பத்துக்கு கௌரவமான ஒரு விஷயங்கிறதுனால அந்த மெடலை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேஸ்குள்ள அவனும் இன்வால்வ் ஆகுறான். திருட்டு நடந்த வீட்டுல ஆள்காரங்கள்ல இருந்து பேப்பர் போடுறவங்க வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் டீமோட சேர்ந்து கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அவனுக்கு டயல் ஃபார் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மூலமா மக்களுக்கு நிறைய சர்வீஸ் போற மாதிரி தகவல் கிடைக்குது. பிளம்பர், ஏசி மெக்கானிக், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரியான ஆளுங்களை அந்த கம்பெனி மூலமா தேவைப்படுற வீட்டுக்கு அனுப்புற மாதிரி தகவல் கிடைக்குது. உடனே அந்த கார்ப்பரேட் கம்பெனி போய் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க வீட்டுல பிளம்பர், ஏசி மெக்கானிக், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுடைய ஆபீஸ்க்கு போன் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ் அவங்க அனுப்பி விடுவாங்க. இந்த டீட்டெயில சொன்னதும் ஹீரோ உடனே இதுக்கு திருட்டு போன எல்லா வீட்டுடைய போன் நம்பரையும் அதுல செக் பண்ணி பார்க்கும்போது அத்தனை பேருமே இந்த கம்பெனிக்கு கால் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருட்டு நடந்த அத்தனை வீட்டுக்குமே மாரிமுத்துங்கிற ஒரே ஒரு ஆளு தான் சர்வீஸ்க்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த மாரிமுத்து யாருன்னு சொல்லி விசாரிச்சு அவங்க வீட்டுல போய் பார்க்கும்போது அந்த ஆளு ஆல்ரெடி இறந்து போயிருக்கான். அவன் இறந்து 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அவன் ஒய்ஃப் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை கூப்பிட்டு அடிச்சு விசாரிக்கும் போது தான் அவங்க டேட்டா ஹேக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில கமிஷனருக்கு அந்த அக்யூஸ்ட் டைரக்டாவே போன் பண்ணி நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி வார்ன் பண்ண அந்த போன் நம்பரை வச்சு ஹீரோ டீம் அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்காக கால் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த அக்யூஸ்ட் டைரக்டா ஹீரோ கிட்டயே போன் பண்ணி நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது, வேணா உனக்கு ஒரே ஒரு க்ளூ தரேன்னு சொல்லி ஒரு கோட் வேர்டை கொடுத்து போனை கட் பண்ணிடுறான். அந்த கோட் வேர்டு யூஸ் பண்ணதும் அந்த அக்யூஸ்ட் இருக்கிற லொகேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அங்க போய் பார்க்கும்போது அங்க இருந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுட்டு அவன் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் திரும்ப ஹீரோ வந்து போலீஸ் டீம் கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். அந்த அக்யூஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பின கோட் வேர்டை வச்சு அது செஸ்ல வர குயினோட காயினை குறிக்குதுன்னு சொல்றான். அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுதான் பண்ணிருக்கணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ணும்போது அது ஒரு பொண்ணுடையது அப்படின்னு ரிப்போர்ட்ல வந்திருக்குன்னு சொல்ல அப்பதான் அக்யூஸ்ட காட்டுறாங்க. அவ ஒரு செஸ் அகாடமில சீனியர் செஸ் கோச்சா இருக்கா. அவ சின்ன வயசுல அவங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்திருக்கா. ஆனா அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா கூட பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த செஸ் விளையாட்ட அவங்க அம்மா தான் அவளுக்கு பழக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போக அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த லேடிக்கு ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க. அந்த லேடி வந்ததுமே இவளை பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு நாள் இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த பொண்ணோட அம்மாவை கொண்டிருக்காங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவையும் அந்த லேடி இவ கொன்னுட்டு அன்னையில இருந்து இவ பண்ண போற எல்லா விஷயத்துக்கும் அவ தம்பிங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஹீரோ திரும்பவும் விசாரிச்சு பார்த்ததுல அந்த டயல் ஃபார் ஹெல்ப்ன்ற கம்பெனில இருந்து வயசானவங்க மட்டும் இருக்கிற வீட்டுக்கு கிட்டத்தட்ட 108 வீட்டுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாரிமுத்துங்கிற நம்பர்ல இருந்து போயிருக்கு. இப்ப வரைக்கும் வெறும் 50 வீட்டுல தான் ராபரி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா மீதி இருக்கிற 58 வீட்லயும் கண்டிப்பா அவங்க திருடுறதுக்கு வருவாங்கன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அவங்க திருடுறதுக்கு பிளான் போட்ட நாள் சுதந்திர தினம். ஏன்னா அந்த மாதிரி முக்கியமான டைம்ல சிட்டில இருக்கிற எல்லா போலீஸுமே அங்கங்க செதறி கிடப்பாங்கன்றது அவங்களுடைய பிளான். அதனால நெக்ஸ்ட் டைம் பிஎம் தமிழ்நாடுக்கு வர நாளா பார்த்து தான் அவங்களுடைய திருட்டை வந்து பிளான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கரெக்டா அவங்க அக்யூரேட்டா எந்த வீட்ல இருந்து திருடுவாங்கன்றத வரைக்கும் ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த திருட்டு நடக்க போற எல்லார் வீட்லயுமே போலீஸ வைக்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த போன் நம்பர்ல கிடைச்ச அந்த மாரிமுத்துங்கிற அந்த ஆளோட ஒய்ஃப் இந்த செஸ் அகாடமில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா
இவ போகும்போது அந்த அன்னைக்கு அவ அங்க இல்லாம இருப்பா. அதை பார்த்துட்டு அவ கேட்கும்போது திரும்பவும் போலீஸ்காரங்க வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல அப்ப இவளுக்கு டவுட் வருது. திரும்ப 2வது டைம் எதுக்காக அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அப்பதான் இவளுக்கு புரியுது இவளோட பிளான போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளோட தம்பிங்க கிட்ட போன் பண்ணி பிளான் கேன்சல் ஆயிருச்சு, அங்க இருந்து கிளம்பிருங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா திங்ஸுமே குப்பை தொட்டியில போட்டு கிளம்பிருங்கன்னு சொல்ல இவங்களும் எல்லாத்தையும் வீசி திருட்டு பைக்கை கொண்டு போய் விடலான்னு போகும்போது கரெக்டா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோவுடைய பாட்டி கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வெளியே வரும்போது அங்க ஒரு ஆளு தன்னோட பைக்கை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ போய் சிசிடிவில செக் பண்றா. அப்ப ஒரு 2 பேர் வந்து திருடிட்டு போறத பார்த்து அவங்கள பிடிச்சு பைக்கை மீட்டு கொடுத்துறான். அப்பதான் ஒரு ஆபீசர் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருட்டு பைக்கை வச்சுதான் எல்லா கிரைமையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. இன்னைக்கு காலையில இருந்து யாரெல்லாம் பைக் திருட்டுல மாட்டினாங்களோ அவங்கள எல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்ல அதுல அந்த அக்யூஸ்ட் 2 பேரும் வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ விசாரிச்சு பாக்குறதுல அவனுக்கு எந்த ஒரு ஹிண்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. உடனே டென்ஷனா போய் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவன் இந்த பிளம்பர் எலக்ட்ரீஷியன் இந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே இங்க வந்து திரும்பவும் அவங்க கிட்ட யாராவது பிளம்பர் இருந்தீங்கன்னா உள்ள பைப் ரிப்பேர் ஆயிருச்சு, அதை ரெடி பண்ணி கொடுங்க, இந்த கேஸ்ல இருந்து உங்களை இப்பவே விட்டுருவேன்னு சொல்ல கரெக்டா அந்த அக்யூஸ்ட் 2 பேரும் கையை தூக்கிட்டு போய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ இவங்க 2 பேர்த்தோட டீடைல்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க அப்பதான் இவங்க சின்ன சின்னதா கிரைம் பண்ணிட்டு இருந்து போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருந்திருக்காங்க. அம்மா அப்பாலாம் கிடையாது, அக்கா மட்டும்தான், அவங்க ஒரு செஸ் அகாடமியில கோச்சா இருக்காங்கன்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோ கண்டுபிடிக்கிறான் அவதான் அக்யூஸ்ட்னு. அதுக்கப்புறம் ஹீரோ நேரடியா போய் அக்யூஸ்ட் கிட்ட அவன் வார்ன் பண்ணிட்டு வரான். இருந்தாலும் அவ டைரக்டா ஹீரோ கிட்டயே முடிஞ்சா அவங்க 2 பேர்த்தையும் என் பேரை சொல்லுவை பாக்கலாம்னு சொல்ல இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் கோவத்துல போட்டு அவங்கள போய் அடின்னு அடிச்சிடறா. அடிச்சது மட்டும் இல்லாம நீங்க பண்ணின எல்லா வேலையும் எனக்கு தெரியும், ஒழுங்கா உங்களுடைய மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க உடனே அது வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்த அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கத்தி எடுத்து ஹீரோயின் அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த சண்டையில ஹீரோயின் 2 பேர்த்தையுமே சுட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பயங்கரமா திட்டிட்டு பொறுமையா இருன்னு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன், நீ எல்லாம் கேட்கவே மாட்டியான்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் என்கவுண்டர்ல போட்டு தள்ளின அந்த ரவுடியோடைய தம்பிய இந்த அக்யூஸ்ட் போய் தூண்டி விடுறா. உடனே அவன் ஹீரோவை கொலை பண்ண போகும்போது கரெக்டா இவ ஹீரோயினை கொலை பண்ண போறேன்னு சொல்லி ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறா. அதுக்குள்ள கரெக்டா ஹீரோயின் இருக்கிற இடத்த மாத்த கரெக்டா அக்யூஸ்ட் லாக் ஆயிடுறா. அப்பதான் இப்பல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள நீ என் கண்ணுல படாம இருந்தீன்னா உன்னை நான் விட்டுருவேன்னு சொல்ல அந்த அக்யூஸ்ட் கிட்ட ஸ்டூடெண்டா வந்துட்டு இருந்த பொண்ணோட பாட்டி இறந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டுல போய் இவ தலைமறைவாயிடுறா. அப்புறம் எப்படியோ ஹீரோ கண்டுபிடிச்சு அங்க வீட்டுக்கு போக அங்க இருந்து அவ தப்பிக்க பார்க்கும்போது எப்படியோ அவளை பிடிச்சிடறாங்க. அப்பதான் போகும்போது அவ ஸ்டூடெண்டோடைய அப்பா கிட்ட உங்க அம்மா தானா சாகல, நான் தான் ஹார்ட் அட்டாக் வர வச்சேன், எனக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு போறா. அவளை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோ டியூட்டிக்கு போகலான்னு சொல்லி அவங்க பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வரும். பார்த்தா அந்த அக்யூஸ் தான் பேசுவா. இது எண்டிங் இல்ல, இது பிகினிங் தான் சொல்லி இந்த படத்தை அப்படியே முடிச்சு